நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மாணவர்களே பள்ளி கழிப்பறைகளை துப்புரவு செய்த சம்பவத்தில் கைதான 8 பேர் ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். களக்காடு அருகே கீழப்பத்தையில் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் உள்ள கழிப்பறைகளை மாணவர்களை வைத்தே துப்புரவு செய்ததாக கடந்த 16ஆம் தேதி புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக ஹரிதாஸ் என்ற மாணவனின் பெற்றோர் களக்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் களக்காடு போலீசார் பள்ளி நிர்வாகி மற்றும் 9 ஆசிரியர்கள் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதில் பள்ளி நிர்வாகி உட்பட 8 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் நாங்குநேரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்கள் தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நடுவர் சுந்தர்ராஜன் கைது செய்யப்பட்ட அனைவரையும் ஜாமீனில் விடுவித்தார்.